தமிழ் மக்களுக்கு வணக்கம். திருமாவளவன் அவர்கள் தேவையே இல்லாத பேச்சுக்களை எல்லாம் பேசி ஒரு தேவையில்லாத ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி அரசியல் வானில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக தானே கற்பனை செய்து கொண்டு எதை எதையோ உளறி கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்தும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் சில கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்களுடைய சாராம்சம் என்ன அப்படின்றதுக்குள் செல்வதற்கு முன்னர் அவர் சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், இவருக்கு எதிர்மறையாக ஏற்கனவே இவர் ஒரு தொங்கு சதையாக இருக்கிறார். அதாவது திமுகவுக்கு தொங்கு சதையாக இருக்கிறார். கேவலம் பிளாஸ்டிக் சேருக்காக இவர் எதை வேண்டுமானாலும் பேசுவார் அப்படின்ற அளவிற்கு பேசப்படுகின்ற திருமாவளவன் அவர்கள் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் அல்லது செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவர்களை பற்றி தேவையில்லாமல் பேசிய காரணமாக மீண்டும் மேலும் நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகி இருக்கிறார். இப்பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் அதற்கு விளக்கம் கொடுக்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லி மேலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் ஒரு ஒப்பீட்டுக்காக நான் ஒரு கருத்தை சொன்னேன். அந்த தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை. அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. கருத்து முரண்பாடுகள் உண்டு, அது வேறு. விமர்சனங்கள் இருக்கும், அது வேறு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பதையே மையமாக கொண்டு பல பத்தாண்டுகளாக இயங்கி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக ஒரு ஒப்பீடு செய்தேன். அவ்வளவுதான். ஜெயலலிதா அம்மாவே மேடையிலே சட்டமன்றத்திலே சொன்னார், நான் பாப்பாத்தி தான் என்று சொன்னார். அவரை விமர்சனம் செய்ததால் அவர் அதை கிளைம் செய்தார். அதை நான் கோடிட்டு காட்டினேன். விஷயம் என்னன்னா, அவர் சொல்லக்கூடிய ஒரே வரியில இந்த ஒன் லைன்ல முடிக்கணும் அப்படின்னா, திமுக அல்லது திமுக கூட கிடையாது, கருணாநிதியை மையப்படுத்தி தான் தமிழக அரசியல் இருந்து வருகிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இதுவே நகைப்பிற்குரிய விஷயம்தான். தன்னை மையப்படுத்தி அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்கு கருணாநிதி முயற்சித்தார். அதை பல காலம் எதிர்த்து வந்திருக்கின்ற கட்சி என்றால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நீங்கள் கருணாநிதியை மையப்படுத்தி தான் அதிமுக உருவானதா என்றால் இல்லை. மாறாக அதிமுக உருவானதற்கான காரணம் கருணாநிதி கும்பல் அண்ணா உருவாக்கிய அந்த திமுகவை கபலீகரம் செய்து வருகிறது. அதிலிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அதிமுக என்கிற அந்த கட்சி உருவானது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு கட்சியை உருவாக்க வேண்டும் என்றோ அல்லது அவர் முதலமைச்சராக உருவாக வேண்டும் என்றோ எந்தவித திட்டமிடலையும் அவர் செய்யவில்லை. காலமும் நேரமும் சூழ்நிலையும் அவரை அந்த இடத்துக்கு கொண்டு சென்றது. அதனால் அந்த கட்சி உருவானது. அப்போது உண்மையிலேயே அதிமுக என்பதை எதை பிரதிபலிக்கிறது என்றால், தமிழகத்தில் அண்ணா எதை கனவாக வைத்து ஒரு கட்சியை உருவாக்கினாரோ, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட பொழுது திகாவிலிருந்து எப்படி நீங்கள் மாறுபட்டு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை உருவாக்குகிறீர்கள் அப்படின்ற கேள்வியை கேட்ட பொழுது, நாங்கள் திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று உருவாக்கவில்லை, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவாக்குகிறோம். அவர்கள் திராவிடர் கழகம் என்று வைத்திருக்கிறார்கள், அதாவது திராவிடர்களுக்கான இயக்கமாக அவர்கள் இதை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை அப்படி உருவாக்க விரும்பவில்லை. இந்த இயக்கமானது அனைவருக்குமானது. ஆரியர், திராவிடர், பௌத்தர், சமணர், எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் அவர்கள் அனைவருக்குமான ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று அப்படியான ஒரு ஜனரஞ்சகமான ஒரு இயக்கமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் உருவாக்கினார். அது கருணாநிதி தலைமைக்கு வந்ததுக்கு பின்னர் வேறு ஒரு கட்டத்தை நோக்கி சென்றது என்பதனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி எதிர்ப்பு என்று வைக்கவில்லை. கருணாநிதி கும்பலை ஓட ஓட விரட்ட வேண்டும், இவர்களை மூலையில் உட்கார வைக்க வேண்டும் அப்படி என்றதற்காகத்தான் உருவாக்கப்பட்டதுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, ஆமாம் அதுவும் சரின்னு கூட சொல்லலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் நான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்ப்பனியத்தை தூக்கி பிடித்தார் என்று நீங்கள் சொல்லப் போகிறீர்கள் என்றால், எதை நீங்கள் பார்ப்பனியம் என்று சொல்கிறீர்கள்? கருணாநிதியை கூப்பிலே உட்கார வைத்தது பார்ப்பனியம் என்றால், அந்த பார்ப்பனியத்தை தூக்கி பிடித்ததற்கு நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லுகிறேன். இப்போ விஷயத்திற்கு வருவோம். விஷயம் என்னென்னா, கருணாநிதிக்கு எதிராக இங்கே அரசியல் நடக்கிறதா, அதை எல்லா கட்சிகளும் செய்கிறார்களா அப்படின்றது தான். இதில் அடுக்கிக் கொண்டே வருகிறார். என்னெல்லாம் அடுக்கிட்டு வராரு? அதிமுக கருணாநிதிக்கு எதிரான அரசியலை செய்தது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதிக்கு எதிரான அரசியலை செய்தார், செல்வி ஜெயலலிதா கருணாநிதிக்கு எதிரான அரசியலை செய்தார், மதிமுக கருணாநிதிக்கு எதிரான அரசியலை செய்தது,
தேமுதிக கருணாநிதிக்கு எதிரான அரசியலை செய்தது என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே வருகிறார். இப்போ அதிமுகவை பற்றி பேசிட்டேன். அதிமுகவை பற்றி தொடர்ந்து வேறவும் பேசுகிறேன். அதுக்கு முன்னாலே அடுத்த உதாரணங்களை சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த உதாரணங்களுக்கெல்லாம் வருவோம். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா மதிமுக கருணாநிதிக்கு எதிரான அரசியலை செய்யவில்லை. மதிமுகவும் நாங்கள் தான் உண்மையான திமுக என்று அந்த போராட்டத்தை தான் முன்னெடுத்தது. நாங்கள் தான் உண்மையான திமுக என்கிற அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? கருணாநிதி என்கிற நபர் தன்னுடைய சுயநலத்திற்காக வைகோவை தவறாக நடத்தினார். ஸ்டாலினுக்காக வைகோ வெளியேற்றப்பட்டார். அப்படின்ற காரணத்திற்காக மதிமுக உருவாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதில் எங்கே கருணாநிதியை மையப்படுத்தி அரசியல் வந்தது? கருணாநிதியை உருவாக்கி கொண்டது தான் இது எல்லாமே. அடுத்து தேமுதிகக்கு வருவோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியை உருவாக்கும் பொழுது எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது. அவர் உருவாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, அவர் குமுதம் பத்திரிகையில் கட்டுரைகள் கொடுக்குறார். அதாவது அனைத்து கட்சி தலைவர்களை பற்றியும் பேசுகிறார். இந்த அனைத்து கட்சி தலைவர்களை பற்றி பேசும் பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுகிறார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிறார், கருணாநிதி அவர்களை பற்றி பேசுகிறார், காமராஜரை பற்றி பேசுகிறார், மூப்பனார் அவர்களை பற்றி பேசுகிறார். இப்படி எல்லா கட்சி தலைவர்களை பற்றியும் பேசி வரும் பொழுது அவர் நாங்கள் இது எல்லாத்திலிருந்தும் வேறுபட்டு நாங்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்குவோம் என்று சொல்லிதான் அவர் தேமுதிகவை உருவாக்கினார். அந்த தேமுதிக உருவான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ அதே அளவிற்கு நாங்கள் அதிமுகவையும் எதிர்க்கிறோம் என்று தான் சொன்னார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அவர் கட்சி ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி கடுமையாக அதிமுகவை விமர்சனம் செய்து வந்தார். ஆனால் அவர் திருமண மண்டபத்தை போய் உடைத்தது யாரு, அடித்தது யாரு, நொறுக்கியது யாரு? இப்படி வைகோவுக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியும் செயல்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்பட்டது. விஜயகாந்த் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாலே அது ஒரு ஆபத்து என்று நினைத்து அவர் மீது பாய்ந்து பிராண்டியது. இன்றைக்கு விஜய் அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு மக்கள் மன்றம் என்கிற பெயரில் அவர் ஒரு 20 ஆண்டுகளாக அவர் 20 ஆண்டுகளோ 25 ஆண்டுகளோ அவர் மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறார். அவர் அரசியலுக்குள் வர வேண்டும் என்று நினைக்கிறார், வந்துட்டு போகிறாரு. அப்படின்ற எண்ண ஓட்டம் ஏன் வரல? முதலில் விஜய் மீது பாய்ந்தது யாரு, பிராண்டியது யாரு? திமுக தான் பிராண்டியது, திமுக தான் பாய்ந்தது. ஏன்? அதிமுகவிடமும் கருத்து கேட்கப்பட்டது. அப்பொழுது அதிமுகவோட நிலைப்பாடு என்னவாக இருந்தது? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாங்க, அவர் வராரு, வந்துட்டு போட்டோம். அப்படி திமுக அதை கருதியதா? அப்படி கருதலையே. திமுக என்ன செய்தது? விஜய் தனி விமானத்தில் எந்த நடிகையுடன் செல்கிறார், கோவாவுக்கு யாருடன் சென்றார், இப்படியெல்லாம் அவருடைய தனிப்பட்ட தகவல்களை எல்லாம் வெளியில் வைத்து விமர்சனம் வைத்தது யாரு? திமுக தானே. இதுதான் திமுகவுடைய பிரச்சனை. அப்போ நம்ம எதிர்க்கிறோம் என்றால் கருணாநிதியை எதிர்க்கிறோமா என்றால், அப்படி கருணாநிதி என்ற தனிநபரை எதிர்க்கல. கருணாநிதி எதையெல்லாம் எதோடைய பிரதிநிதியாக இருக்கிறாரோ அதை எதிர்க்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், தமிழகம் என்கிற அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரத்தன கம்பளம், அந்த ரத்தன கம்பளம் என்பது அரசியல் என்று வைத்துக் கொண்டால், அந்த ரத்தன கம்பளத்தில் ஒட்டியுள்ள பி தான் இந்த கருணாநிதி கும்பல். அதனால் அந்த இல்லமே நாரி போயிருக்கிறது. அப்போ அந்த ரத்தன கம்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த பீயினால் அந்த கம்பளமும் நாரி போகிறது என்றால், இந்த அரசியலை நாரடித்த கும்பல் இந்த சாக்கடை திமுக கும்பல் என்று சொன்னால், அது கருணாநிதி கும்பல் என்று சொன்னால், அது எப்படி கருணாநிதியை மையப்படுத்தி அரசியலாகும்? நீங்கள் தான் தீய சக்திகள், நீங்கள் தான் அரசியலில் அத்தனை தீய விஷயத்தையும் புகுத்தினீர்கள் என்பதனை சொன்னால், பார்த்தீர்களா, எங்களை இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அரசியலே பண்ண முடியாது அப்படின்ட்டு. இது ஒரு பெருமையா? எனக்கு தெரிந்து ஒரு 20,000 ஆண்டுகள் 30,000 ஆண்டுகளாக கரப்பாம்பூச்சிகள் இருக்குது. இன்னும் மனித பிறவி எல்லாமே இறந்து போனதுக்கப்புறமும் இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் கரப்பாம்பூச்சியாக இருக்கும். அதனால் பார்த்தீர்களா, கரப்பாம்பூச்சியை மையப்படுத்தி தான் உலகமே இயங்குதுன்னு சொல்லுவீங்களா? என்ன தெரியுமா இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு பெருமையா? நீங்கள் கருணாநிதியை புகழ வேண்டும் என்று நினைத்தால் அதை புகழ்ந்து விட்டு போங்க. 2016 கட்டுவரினாக தெரிந்த கருணாநிதி இன்றைக்கு உங்களுக்கு கட்டுமரமாக தெரிந்தால் அது தெரிந்து விட்டு போகட்டும். அதுவும் நீங்கள் ஒரு அரசியல்வாதி, அதனால் உங்களுக்கு மாறி மாறி தெரிவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அதற்கு எதற்காக நீங்கள் மற்ற அரசியல் தலைவர்களை இதில் இழுக்கிறீர்கள்? புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ செல்வி ஜெயலலிதாவோ தனிப்பட்ட காழ்ப்புடன் உங்களை அணுகினாரா? அவர்கள் அணுகினார்களா? ஆனால் தெளிவாக சொல்ல முடியும், தீர்க்கமாக சொல்ல முடியும், உங்களை தனிப்பட்ட விதத்தில் தாக்கியவர்கள் திமுகவினர். இதற்கு பல சான்றுகளை என்னால் கொடுக்க முடியும். அப்போ அந்த தனிப்பட்ட தாக்குதல் என்பதனை அரசியலில் கொண்டு வந்தது யார்?
67 வரைக்கும் காமராஜர் மீது என்ன மாதிரியான தாக்குதல்கள் இங்கே நடைபெற்றது? 49க்கு முன்னர் இருந்த அரசியல் என்ன? 49ற்கு அப்புறம் புகுத்தப்பட்ட அரசியல் என்ன? இங்கே பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் சட்டமன்றத்தில் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் மோதிக்கொள்வார். கருத்து மோதல்கள் ஏற்படும். அந்த கருத்து மோதல்கள் முடிந்த அந்த இடைப்பட்ட காலம் வருது பாருங்க. அதாவது அந்த லஞ்ச் டைமோ, டீ டைமோ வெளியில போறாங்க. நல்லா பேசி பரஸ்பரம் பேசிக்கொள்வார்கள். அப்படியான ஒரு சூழல் இங்கே இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? திமுக. திமுக புகுத்திய நாராசமான அரசியல் தான் தனி மனித தாக்குதல். இவர்கள் தாக்காத ஒரே ஒரு அரசியல் தலைவரை காண்பியுங்கள் பார்க்கலாம். கருணாநிதி சமகாலத்தில் தான் வாழ்ந்த வரையில் தாக்காத ஒரே ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் காட்டுங்கள். தனிப்பட்ட விதத்தில் தாக்காத ஒரு அரசியல் தலைவரை காட்டுங்கள். எல்லோரிடமும் தன் அசிங்கமான முகத்தை காட்டியிருக்கிறார் கருணாநிதி என்கிற பொழுது எல்லோரும் எதிர்த்து பேசத்தான் செய்வார்கள். இன்றைக்கு விஜயுடைய கட்சி ஏன் அதிமுகவை எதிர்க்கவில்லை என்றால் எந்த அடிப்படையில் எதிர்ப்பார்கள்? அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கின்றன. இங்கே ஊழல் மலிந்து விட்டது. அதனால் நாங்கள் இதை அகற்ற வேண்டும், இவை இரண்டையும் அகற்ற வேண்டும் என்று வேண்டாலும் பேசலாம். மற்றபடி திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரியாக விஜய் பார்க்கிறார் அல்லது விஜயுடைய தாவேகா பார்க்கிறது என்றால் அந்த தாவேகா பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது என்றால் பிரதான காரணம் திமுக ஆட்சி இருக்கிறது. இரண்டாவது காரணம் திமுக அவர்கள் திணிக்கக்கூடிய விஷயங்கள். கருணாநிதி வகையறாக்கள் மட்டும்தான் ஆளலாம், அவர்களுக்கு மட்டும்தான் திறமை இருக்கிறது. அது இன்ப நிதி, துன்ப நிதி, இன்னொரு நிதி என்று அது போய்கொண்டே இருக்கும். அது அத்தனைக்கும் நாங்கள் சப்பை கட்டுவோம். அதற்கு உங்களை போன்ற தொங்கு சதைகள் எல்லாம் அங்கே பின்னணி இசை முழங்குவார்கள் என்று இருக்கின்ற காரணத்தால் தான் உங்களை அரசியல் எதிரி என்று விஜய் சொல்கிறார். எம்ஜிஆர் என்ன அவர் குடும்பத்தை இந்த சமுதாயத்தின் மீது திணித்து விட்டு சென்றாரா? செல்வி ஜெயலலிதா அவருடைய குடும்பத்தை இந்த சமுதாயத்தின் மீது திணித்து விட்டு சென்றாரா? காமராஜர் அவருடைய குடும்பத்தை இந்த சமுதாயத்தின் மீது திணித்து விட்டு சென்றாரா? அண்ணா அதை செய்தாரா? ஏன் அதற்கு முன்னர் இருந்த தலைவர்களையும் எடுத்துப்போமே, ராஜாஜி எடுத்துப்போம், சத்தியமூர்த்தி எடுத்துப்போம். ஏன்னா நீங்கள் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கர்ம வீரர் காமராஜர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இப்படி இவங்களெல்லாம் எடுத்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லை என்று பேசுவீர்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இப்படித்தான் அவர்களை அவமானப்படுத்தினீர்கள். சரி, அவர்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லைன்னே வச்சுப்போம். மற்ற தலைவர்கள் எடுத்துப்போம், ராஜாஜி எடுத்துப்போம், சத்தியமூர்த்தி எடுத்துப்போம், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எடுத்துப்போம், தோழர் ஜீவாலிருந்து எடுத்துப்போம். இவர்கள் எல்லோரும் இவர்களுடைய குடும்பத்தை இந்த சமுதாயத்தின் மீது திணித்து விட்டு சென்றார்களா? இந்த முன்னோடியை தேசிய அளவில் காங்கிரஸ் புகுத்தியது என்றால் அது மாநில அளவில் இதை புகுத்தி இருப்பது யார்? ஒரு முன்னோடியாக இதை புகுத்தி இருப்பது யார்? இதை பார்த்து தான் அப்துல்லா குடும்பம் வருது, இதை பார்த்து தான் முலாயம் சிங் யாதவ் குடும்பம் வருது, இதை பார்த்து தான் லாலு பிரசாத் யாதவ் குடும்பம் வருது, இதை பார்த்து தான் சரத்பவார் குடும்பம் வருது. இப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை முன்னோடியை ஏற்படுத்தியது எங்களால் தீர்க்கமாக சொல்ல முடியும், ஆதாரத்துடன் சொல்ல முடியும், திமுக தான். காங்கிரஸ் கூட கொஞ்சம் தயங்கி இருக்கு. காங்கிரஸ் கூட மாறி மாறி தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். சீதாராம் கேசரி இருந்திருக்கிறார், நரசிம்மராவ் இருந்திருக்கிறார், இப்பொழுது கர்கே இருக்கிறார். இப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. திமுகவில் அதற்கு வாய்ப்பாவது இருக்கிறதா? பெயரளவிலாவது சரி, நம்ம சோனியா காந்தி பின்னால் இருந்து இயக்குகிறார், ராகுல் காந்தி பின்னால் இருந்து இயக்குகிறார், பிரியங்கா காந்தி பின்னால் இருந்து இயக்குகிறார் என்று சொன்னாலும் கூட பெயருக்காவது அங்கே ஒரு தலைவர் இருக்கிறார் கர்கே என்று. இங்கே சாத்தியமா? உன் குடும்ப பிடியிலிருந்து இந்த கட்சியை உன்னால் வெளியே கொண்டு வர முடியுமா? அப்போ இது திமுக என்று சொல்லப்படுவதை விட கருணாநிதி கும்பல் என்று சொல்வது தானே சரியாக இருக்கும். அப்போ அதை எதிர்ப்பது தானே சரியாக இருக்க வேண்டும். மற்ற எல்லாவற்றையும் கூட நீங்கள் பிற்காலத்தில் நீங்கள் எதிர்த்து கொள்ளலாம், அகற்றி விடலாம். இதை அகற்ற முடியுமா? அப்போ இதை அகற்ற முடியாத, சகிக்க முடியாத ஒரு அசிங்கம் என்றால் அந்த அசிங்கத்தை அசிங்கம் என்று தான் எல்லோரும் சொல்வார்கள். இதில் அந்த அசிங்கம் பெருமைப்பட வேண்டுமா அல்லது வெட்கப்பட வேண்டுமா? அப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் தான் திமுக. கருணாநிதி கும்பல், திமுக கூட சொல்ல மாட்டேன், கருணாநிதி கும்பல். தமிழகத்தின் தீராத அசிங்கம் கருணாநிதி கும்பல், தமிழகத்தின் தீராத அவமானம் கருணாநிதி கும்பல், தமிழகத்தின் தீராத கேவலம் கருணாநிதி கும்பல். அப்போ அந்த கும்பல் அப்புறப்படுத்த வேண்டும்.
அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அந்த கும்பல் ஓட ஓட விரட்டப்பட வேண்டும் என்று எந்த தலைவர் வந்தாலும் சொல்வார்கள். அந்த தலைவர்களை மக்களும் ஆமோதிப்பார்கள். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதிகப்படியான ஆண்டு யார் ஆண்டது? அதிகப்படியான ஆண்டு யார் கூக்குல உட்கார்ந்தது? 11 சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. அந்த 11 சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள்ல 7 சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல திமுக தோல்வியை தழுவியது. அதில் 3 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எதிர்க்கட்சி வரிசையில் கூட வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படி என்றால் மக்கள் கருணாநிதி கும்பலை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதனை அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாமே. இதையும் மீறி இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் கரப்பாம்பூச்சி லாஜிக் தான். யாருமே இல்லை என்றாலும், உலகமே அழிந்தாலும் கரப்பாம்பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்ற லாஜிக் தான். இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல, இங்கே உலகத்தில் மனிதன் உலாவிக் கொண்டிருப்பான் என்றால் திருடனும் இருப்பான், மொள்ளமானியும் இருப்பான், முடிச்சவிக்கியும் இருப்பான், அத்தனை பேரும் இருப்பான். கேப் மாதிரி, மொள்ள மாதிரி, இவன் எல்லாம் மனித பிறவிகள் நடமாடும் வரை இருப்பார்கள் என்பதனால் இவர்கள்லாம் பெருமைக்குரியவர்களா? அப்படியான திருட்டு கும்பல் தான் இந்த திமுக கும்பல். உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சேரை வாங்கி கொண்டு அறிவாலயத்து வாசலில் அதை போட்டு அமர்ந்து கொண்டு பக்கத்தில் இந்த பக்கம் இடது பக்கம் கமலஹாசனையும் வலது பக்கம் வேற ஒரு முத்தரசனையும் வைத்துக்கொண்டு நீங்கள் அங்கே பஜனை பாடுங்கள். ஏவாவாவில் பாடினார் பாருங்க. அங்கே போயிட்டு அந்த கருணாநிதி சமாதியில் போய் நின்றுட்டு எழுந்து வா கருணாநிதி எழுந்து வா மாதிரி நீயும் பாடு. யார் வேண்டானது? ஒரு தயிர் வடையும் வச்சுக்க பக்கத்தில். நாங்கள் ஏன் அதை செய்யணும்? அதனால் நீங்கள் கருணாநிதியை புகழ்வது உங்களுடைய உரிமை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய கடமை. எங்களை பொறுத்த வரைக்கும் அது மடமை. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். நீங்கள் அவரை புகழ்கிறேன் பேர் வழி என்று மற்ற தலைவர்களை இகழ்வீர்கள் என்றால் மக்கள் உங்களை ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டெபாசிட் தேர போகிறதில்ல, அதையும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திக்கப் போகிறது. 2001 எப்படி நீங்கள் இதே திமுக கூட்டணியுடன் சென்று அது எப்படி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததோ, 2011 எப்படி நீங்கள் ஒரு மெகா கூட்டணி என்று சொல்லி அவர்களுடன் சென்று அப்பொழுதும் தோல்வியை சந்தித்தீர்களோ, எதிர்க்கட்சி வரிசையில் கூட வர முடியாத அளவுக்கு திமுக சென்றதோ, அதே போன்ற நிலை தான் திரும்பவும் வரப்போகிறது. ஆனால் இந்த முறை என்னன்னா, திமுக எதிர்க்கட்சி வரிசையில் கூட வராது என்பதை கடந்து இந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய, நீங்கள் கூட்டணி கட்சிகள் கிடையாது, உங்களுக்கு அந்த தகுதிகள் கிடையாது, நீங்கள் தொங்கு சதைகளான நீங்கள் முற்றிலும் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்படுவீர்கள். கருணாநிதியை அப்புறம் நீங்கள் வாழ்த்திக்கலாம், முதல்ல உங்களை காப்பாற்றிக் கொள்ளும் வழியை பாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.